நம்ம ஊரில் ஒரு சின்ன குடிசை மாதிரி வீட்டில் ராமுங்கிறவன் இருந்தான். அவனுக்கு பெரிய கல்வி கிடையாது, சரியாக படிக்கவும் இல்லை. ஆனால் அவன் மனசில் பெரிய சிந்தனை இருந்தது. தினமும் காலையில் 4 மணிக்கு எழுந்து பேருந்து நிலையத்துக்கு அருகே எப்பவும் டீ குடிச்சிட்டு இருப்பான். நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் வீட்டில் சோம்பேறி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை உடம்பு சரியில்லை, அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால் ராமு தினமும் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் ராமு பேருந்து நிலையத்தில் ஒரு விஷயம் கண்ணால் பார்த்தான். ஒரு மூதாட்டி சின்னபோது ஒரு சட்டியில் இட்லி வச்சு விற்கிறாங்க. அதை ராமுங்கிறவன் வரிசையாக நின்று அந்த இட்லியை வாங்கி சாப்பிட்டான். அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதுதான் நான் இட்லி கடை திறக்கணும்னு அவனும் ஒரு ஆசையோடு இருந்தான். அடுத்த நாள் அவன் வீட்டில் பழைய சட்டியை எடுத்துக்கிட்டு, ஒரு சிறிய அடுப்பும் எடுத்துக்கிட்டு, ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அவன் அந்த இட்லி கடையை தொடங்கினான். அதுக்கு அம்மா இட்லின்னு பேரும் வச்சான். முதல் நாள்லேயே அவனுக்கு எதிர்பாராத பிரச்சனை நிறையா வந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இட்லி கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருந்துச்சான், கல்லாட்டம். அப்புறம் சாம்பார் உப்பு குறைஞ்சி போய் இருந்ததாம். அங்கே அந்த இட்லியை தின்னவங்கலாம் அவனை என்னப்பா இட்லி நல்லாவே இல்லை, ஏப்பா இப்படி கல்லாட்டம் இருக்குன்னு ராமுகிட்ட சொன்னாங்க. உடனே ராமு மனசு உடைஞ்சி போயிடுச்சு. அவன் அந்த இரவு, இங்கே தவறு நடந்தது என்னுடைய தப்பு தான், இதுக்கப்புறம் நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு, 3ஆவது நாளில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் பெருசாக தொடங்கலை. அவன் கடை பெயரை கூட கேட்டுட்டு கிராமத்தில் இருந்து பேருந்து பயணிகள் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அம்மா இட்லியா, அம்மா இட்லினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குன்னு அந்த கடையில் எல்லாரும் அன்போடு அந்த இட்லி கடையில் உட்காந்து இட்லி சாப்பிட்டாங்க. பேர் சூப்பராக இருக்குது, அம்மா உணவகம் அப்படின்னு. எல்லோரும் சாப்பிட்டாங்க. அவன் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனம் கொடுப்பானாம். பிளாஸ்டிக் இல்லாமல் வாழை இலையிலேயே இட்லி போடுவானாம். ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் வணக்கம் சொல்லி சிரிப்பு மகிழ்ச்சியோடு இலவசமாக நீர் கொடுத்து, இலவசமாக சாம்பார் கொடுத்து, 3 இட்லி தின்னா 1 இட்லி இலவசம்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகவும் இட்லி விற்பானாம். அதுக்கப்புறம் 5 வருடம் கழித்து ராமு இப்போது 3 மாவட்டத்தில் கூட ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கானாம். கேட்கவே நல்லா தான் இருக்குல்ல, இட்லி பிரான்ச். அவன் ஊரில் இருந்து குடிசை இப்போது ஒரு பங்களா மாதிரி ஆயிடுச்சான். எப்படி நல்லா இருக்குல்ல. ஒரு நாள் அவன் கடைக்கு ஒரு பையன் வந்தானா. அவன் சொன்னான், அண்ணன், நான் உங்களை மாதிரி பெரிய இட்லி கடை ஆரம்பிக்கணும்ண்ணே அப்படின்னு அந்த ராமுக்கிட்ட அந்த பையன் சொன்னானான். அதுக்கு ராமு சிரிச்சுக்கிட்டான். அதுக்கு ராமு சிரிச்சுக்கிட்டே என்னம்மா சொல்கிறான், வெற்றிக்கு ரகசியம் இல்லைப்பா, வெற்றி ரகசியம் பணத்தில் இல்லை, அந்த சுவையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த தம்பிக்கிட்ட சொன்னானா. இப்போ எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுதுண்ணே அப்படின்னு. நம்மளோட வெற்றி பணத்தில் இல்லை, நம்ம அருமையாக சுவையாக நம்ம ஒரு வியாபாரம் பண்ணோம்னா, ஒரு இட்லி கடை வச்சு சுவையோடு கொடுத்தோம்னா அதில் தான் நம்ம வெற்றி இருக்குது அப்படின்னு அந்த தம்பிக்கிட்ட சொன்னானா. இப்படி ஒரு ஏழை ராமு இட்லி கடையிலிருந்து
வாழ்க்கை மாறிடுச்சு. எளிமையான வாழ்க்கை, குடிசையில் இருந்த வாழ்க்கை இப்போ மாவட்டமாக இட்லி கடை ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய பணக்காரன் லிஸ்ட்டில் வந்துட்டானாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு.